வாசிப்போமாக. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவர் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தார். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தரி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதருடைய அளவாகிய மனுஷனின் அளவின்படி 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதிலின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தனங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமரகம், ஏழாவது ஸ்வர்ணரத்தினம், எட்டாவது படிக்க பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனிரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அப்படியாக கண்களை மூடி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாக. தேவன் பெரியவராக இருக்கிறார். கடந்த 4 மாதங்களாக அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவாங்க. நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவன். எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை விட்டு விலகாத தேவன் அவர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே ராஜா. இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு அசைவாடுகிற தேவன், நீர் எங்களோடு பேசுகிற தேவன் பிதாவே. இந்த நாளின் பிதாவே, காலை வேளையில அப்பா நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் பிதாவே அப்பா, நாங்கள் கடந்து செல்லும் பொழுது ஒரு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. உள்ளத்துல ஒரு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, உடல்ல ஒரு சுகத்தை தாரும் ஆண்டவரே. புதிய பலத்தை தாரும். புதிய ஆவியினால் அபிஷேகம் செய்கிற தேவன் நீர். அப்படியாக வாய்களை திறந்து நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அப்பா, எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகிறோம் பிதாவே. நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் உயர்வும் உன்னதமுமான தேவன் நீர். நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். அப்பா, எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உங்களை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. என் பாவங்களை அறிக்கையிடுகிறோம். என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செய்த தவறுகளை நினைவு கூறும் ஆண்டவரே ராஜா. இதோ பிதாவை எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால எங்களை கழுவும் ஆண்டவரே ராஜா. இதோ பிதாவை உண்மை போல எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே ராஜா. அப்பா, நீர் எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே. உடைய பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர். நீர் அற்புதங்கள் செய்கிற தேவன் பிதாவே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் தாவே ராஜா. உங்களுடைய தனிமையான நேரத்துல நீர் எங்களோடு பேசுகிறீர்கள் தாவே. ஒவ்வொரு வாரமும் பிதாவை கூட பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் பிதாவே. உடைய வார்த்தையை பிதாவை கேட்கிறதுக்கு செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. இந்த நாவை தொடும் ஆண்டவரே ராஜா. அப்பா, இந்த நாவை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. புதிய வார்த்தை நான் உண்மை ஆராதிக்க இந்த நாவுகளை தொடும் ஆண்டவரே ராஜா. அப்பா, ஒரு சுகம், ஒரு பலன் கர்த்தாவே இப்பொழுதே பிதாவே ஒவ்வொருவரும் மேலும் இடைப்படுவதாக. தேவனுடைய கரம், உங்களுடைய கிருபை பிதாவே ஒவ்வொருவரும் மேலும் இடைப்படுவதாக. இந்த குடும்பத்தின் மேல் பிதாவே உங்களுடைய கரம் இருப்பதாக கர்த்தாவே.
அவங்க செலுத்துவோமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்துல மகிழ்ச்சி உண்டு. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடி மகிழ்ந்து Thank you.